பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். வணக்கங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா ராஜா, சமூக ஆர்வலராக இருக்கேன். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஊராட்சி ஜெய்பீம் நகரில் தான் நான் வசித்து வருகிறேன். கடந்த ஒரு 13 வருஷமாக நான் இந்த சமூக சேவை செய்துன்னு இருக்கேன். அதனால் நிறைய விருதுகள் கொடுத்துருக்காங்க. அந்த விருது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் வைக்கிறதுக்காகவும், சாலை ஓரத்தில் இருக்கிறவங்க ஆதரவற்றவங்களுக்கு நிறைய நண்பர்களுடைய உதவியுடனும், நான் செய்து கொண்டிருக்கின்ற ஓவிய தொழில் மூலமாக வருகின்ற வருமானத்திலையும், அதே போல் பகுதி நேர ஆசிரியராக புதுப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாரத்துக்கு 3 நாள் தான். அந்த 3 நாள் போக மற்ற நாளெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவிய தொழில் தான் செய்வேன். ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். அதில் வர வருமானத்தில் உணவு சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கொடுத்துன்னு இருக்கேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பல விருதுகள் வாங்கியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாள் மாவட்ட ஆட்சியரிடமும் முன்னாள் மாவட்ட கண்காணிப்பிடமும் சில விருதுகள் வாங்கியிருக்கீங்க. இது எதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விருதுகள்? 2023 பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழாவில் சிறந்த சமூக சேவைக்கான விருது கொடுத்தாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரத்த தான முகாம், அது மட்டும் இல்லாத 32 முறை ரத்த தானம் கொடுத்துருக்கேன். அதுக்காகவும் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூரில் நிறைய மரக்கன்றுகள், சாலை ஓரத்தில் உணவு, ஏலகிரிமலையில் இருக்கிற குரங்குகளுக்கெல்லாம் கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணி மற்றும் பழம் கொடுத்துன்னு இருக்கோம். இப்போது நம்ம வனத்துறை அதிகாரிகள் பார்த்திங்கன்னா எந்த உணவும் கொடுக்கக்கூடாது காட்டு விலங்குன்னு சொன்னதுனால வெறும் தண்ணீர் மட்டும் நாங்கள் கொடுத்துன்னு இருக்கோம். போன 2023 அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட மிக சிறந்த விருதாக இதை நான் கருதுகிறேன். இந்த பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் சமூக சேவகரான்னு ஒரு விருது வாங்கியிருக்கீங்க. என்னென்ன பல இன்னல்கள் உங்களுக்கு சேரும், அதெல்லாம் எப்படி நீங்கள் தவிர்க்கிறீங்க? கண்டிப்பாக பயங்கர போராட்டமாக இருக்கும் எங்கள் ஊரில். பார்க்க போனால் வாலிபர்களுக்குள்ளே கூட இந்த விழிப்புணர்வு ரொம்ப குறைவாக இருக்குது. எங்கள் ஊருக்கு பார்த்திங்கன்னா ரோடே இல்லாமல் இருந்துச்சு. நம்ம கலாமதம் கரங்கள் அறக்கட்டளைன்னு சொல்லி நான் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமான இருந்தது, மரக்கன்றுகள் நிறைய லட்சக்கணக்காக வச்சாலும் ஒரு சில அதிகாரிகள் அதை என்ன பண்ணாங்கன்னா, ஊராட்சி நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பணம் போட்டு எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதனால் முன்னாள் நம்ம கலெக்டர் சார் அமர்புஷா சார் பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிங்க, அதன் மூலிமா மரக்கன்று வைங்கன்னு சொன்னாங்க. நாம் வைக்கிற செடிக்கு அவங்க சில பேர் அதிகாரிங்க எடுத்துக்கு நாங்கள் பில்லு, ஆனால் அதை மனதில் கொண்டு நாங்கள் என்ன பண்ணோங்கன்னா கலாமதம் கரங்கள் அறக்கட்டளைன்னு ஆரம்பித்தோம். அது மூலிமா எங்கள் ஊருக்கு தேவையான ஜெய்பீம் நகருக்கு தேவையான சாலை மற்றும் இப்போ 60,000 லிட்டரு கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி கட்டின்னு இருக்காங்க. உண்மையிலே அது பெரிய சாதனையாக நினைக்கிறேன். பயங்கர எதிர்ப்புகள் இருக்கும். அதுவும் எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் ஒற்றுமையை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. அந்த பொறாமையை அவங்களுக்குள்ளே சண்டை மூட்டி அவங்க ஒற்றுமை இல்லாமல் பண்ணுறாங்க. ஒரு சில சமூக விரோதிகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் ஒரு சமூக சேவகராக இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வருங்காலங்களில் விரும்புகிறீங்க? ஏன்னா எங்கள் ஊர் நான் பார்த்ததுலேருந்து இப்போ 46 வயசு ஆகுது எனக்கு. நான் சின்ன வயசில் என்ன பார்த்தேன்னா அதே போல் தான் இருக்குது. உண்மையிலே ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்கள் ஊர் ஏரியா தூர்வாரி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தது கிடையாது. இப்போ அடுத்த கட்டமாக குடிமராத்து பணி மூலிமா ஒரு 6-7 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர், ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட மனு கொடுத்துன்னு இருக்கேன். எங்கள் ஊர் ஏரியை, அந்த ஏரி பேர் சலவன் ஏரி, அந்த ஏரியை தூர்வாரி மாவட்ட நிர்வாகம் கொடுக்கணும். அதே போல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஜோலார்பேட்டை பிடிஓ சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், துரிதமாக செயல்பட்டு எங்கள் ஏரி தூர்வாரி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாத எங்கள் ஊரில் ஜெய்பீம் நகரில் ஏரி ஒரு புது வட்டம், அர்ஜுனா வட்டம், கீழ் வட்டம்னு இருக்குது. இந்த எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னா கால்வாய் குறைவாக இருக்குது. அந்த ஒரு வசதி செய்து தரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க. இந்த விருதுகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பத்தூர்லேயே கொடுக்கப்பட்டதா, இல்லை வெளி மாநிலத்தில் இல்லை வெளி மாவட்டத்தில் இருந்து உங்களுக்கு விருது வழங்கினார்களா? நிச்சயமாக உண்மையிலே திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொடுத்த விருது பெரிய விருதை நான் கருதுகிறேன். அதே போல் சென்னையில் அறம் விருதுகள் 2023 கொடுத்தாங்க. அதே போல் நம்ம கருப்புனரை சேர்ந்த கற்பி பயில மூலமாக கொடுத்தாங்க. அதே போல் குமாரபாளையத்தில் பசுமை நாயகன் என்ற விருது கொடுத்தாங்க. அதே போல் ஜான்சி யூபி உத்தரப்பிரதேசத்தில் சமூக சேவை மற்றும் சிறந்த ஓவியருக்கான விருது கொடுத்தாங்க. அதே போல் பெங்களூரில் போனீங்கன்னா பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க.
நிறைய சொல்லினே போகலாம். இங்கே இருக்கிற விருதுகளெல்லாம் கணக்கில் என்னோட முடியாது. திருச்சியில் கொடுத்தாங்க, அதாவது 1000 சமூக சேவகர்கள் சேர்ந்த ஒரே இடத்துல, அந்த இடத்துல கொடுத்த விருது எனக்கு பெருமையாக இருக்குது. அதே போல் காவேரி பிள்ளைகள்னு சேலத்தில் கொடுத்தாங்க. ஐயா, அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருமே பிறந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டோ இல்லை பெண்ணோ இல்லை ஏதோ ஒரு பொருளாக தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் எல்லாருடைய பிறந்த நாளுக்கும் மரச்செடிகளாக கொடுக்குறீங்க? என்ன காரணம்? இதனால் உங்களுக்கு என்ன ஒரு பயன்? அதாவது வர்ற சமுதாயத்திற்காகவும் வருங்கால பிள்ளைங்களுக்காகவும் இந்த இயற்கை காப்பாற்ற வேணும், அந்த இயற்கையை கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் செய்துன்னு இருக்கேன். நாங்கள் வந்து மரம் மட்டும் கொடுக்கறது இல்லைங்க, அவங்களுடைய பிறந்தநாள் சொன்னால் மட்டும் போதும். நாங்கள் மரக்கன்று வச்சு ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு வீடியோ அனுப்புவோம். அந்த மரம் பட்டு போனால் கூட அதற்கு பதிலாக வேறு ஒரு மரம் வைக்கிறோம். அதுபோல தான் ஒவ்வொருத்தருடைய பிறந்தநாள்லையும் நான் மரக்கன்று வைக்கிறதுக்கு காரணம், இந்த பூமியில் இந்த உயிர் போனாலும் நிச்சயமாக நம்ம வாழ்ந்த பின்னாடி அந்த மரம் நிச்சயமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை பணம் கொடுத்து வாங்கினாங்க. ஆனால் நான் வைக்கின்ற மரக்கன்று பல உயிர்களையும் இது போல் எதிர்காலத்தையும் நிச்சயமாக காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு அந்த மரக்கன்று வச்சுன்னு இருக்கேன். எங்களை போன்ற இது மாதிரி சமூக ஆர்வலர்களே நீங்கள் இனம் கண்டு நம்ம இந்த திரையில் நீங்கள் அதாவது செய்தியில் போடும்போது இன்னும் நாங்கள் உற்சாகமாக நாங்கள் செய்வோம். அது மட்டும் இல்லை, திருப்பத்தூரில் நிறைய சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க. அதை தயவு கூர்ந்து மற்ற செய்தியாளர்கள் கொஞ்சம் கனிவுடன் கவனித்து எங்கள் போன்ற இது போல உற்சாகம் பண்ணும்போது இன்னும் நான் நிறைய சேவைகள் செய்வோம். இந்த சேவையை ஒளிபரப்பு செய்கின்ற தாமரை தமிழ் நியூஸ் சேனல் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட செய்தியாளர் மதிப்புக்குரிய அமரன் அவர்களுக்கும் எங்களது கலாமுதம் கரங்கள் அறக்கட்டளை சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இதை வெளிக்கொண்டு வருகின்ற அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.